அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் இன்று காலை முதல் ஆரம்பித்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கையால் நோயாளர்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கையால் தேசிய தொழிற்சாலையில் நோயாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். தேசிய வைத்தியசாலைக்கு சிகிச்சைகளுக்காக வந்த தம்மை வேறு தினத்தில் வருமாறு கூறி வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் திருப்பி அனுப்புவதாக நோயாளர்கள் தெரிவிக்கின்றனர். உள்ளந்த ஆபரேஷன் இன்றைக்கு டேட் வந்தது. இங்கே ஸ்கேனிங் கொண்டுக்கு நான் 1000 ரூபா காசு இல்லாமல் ட்ரெயினில் என்னால் ஏறாத கட்டத்திலே இருந்து வந்தேன். அப்படி இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. திரும்பி போறதுக்கும் இடமில்லை, தங்கவும் எனக்கு இடங்கள் குறைவு. நாடு பூராகவும் முன்னெடுக்கப்படும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரின் தொழிற்சங்க நடவடிக்கையினால் நோயாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். வடக்கு கிழக்கு மற்றும் மலேகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்படும் பணி பகிஷ்கரிப்பினால் நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் வைத்தியர்கள் முன்னெடுத்துள்ள பணி பகிஷ்கரிப்பினால் வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவின் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. இதனால் வைத்திய சபையை பெற்றுக் கொள்ள வருகை தரும் மக்கள் மீண்டும் திரும்பி செல்ல வேண்டிய நிலையை எதிர்கொண்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கையால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வைத்தியசாலைகளின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. மாஞ்சோலை மாவட்ட வைத்தியசாலை, புதுக்குடியிருப்பு வைத்தியசாலை, மல்லாவி வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுகளின் செயற்பாடுகள் இடம்பெறவில்லை. களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலும் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கிண்ணியா தள வைத்தியசாலையிலும் வைத்தியர்கள் முன்னெடுக்கும் பணி பகிஷ்கரிப்பினால் சிகிச்சைகளுக்காக வருகை தந்த நோயாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் கிளீன் குளிச்சு எடுக்க வரோம். இன்றைக்கு அதே டேட்டுக்கு நாங்கள் வந்தோடனே இன்றைக்கு இஷ்டக்குன்னு சொன்னாங்க. அப்போ கொப்பியை தாங்கன்னு கேட்டாங்க. கொப்பியை கொடுத்து போட்டு நாங்கள் 9 மணிக்கு கொடுத்த கொப்பி இந்த 10:30 மணி 50 வரைக்கும் காத்து கிடக்கும். ஒரு பாதிலும் கிடையாது. மலையத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் சபையில் ஈடுபடும் வைத்தியர்களும் இந்த பணி பகிஷ்கரிப்பில் இணைந்து கொண்டுள்ளனர். டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவு இயங்குகின்ற போதிலும் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சைகளுக்காக சென்ற நோயாளர்கள் சிகிச்சை பெறாமல் திரும்பி சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 6 மணிலிருந்து வந்திருக்கோங்க. வந்து மழை இல்லை, தண்ணி இல்லாமல் நிற்கிறோங்க. வருத்தத்தோடு நிற்கிறோம். வந்து டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இன்னும் மருந்து கொடுக்கல. புத்தளம் மாவட்டத்தில் உள்ள ஆதார வைத்தியசாலைகள், மாவட்ட வைத்தியசாலைகள், கிராமிய வைத்தியசாலைகள் மற்றும் மத்திய மருந்தகங்களின் சபைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இங்கே வந்தப்பெல்லாம் தெரியும் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி போட்டு இது நாடலாயில் இது நடைபெறும்னு சொல்லி போட்டு இங்கே வந்தப்பெல்லாம் கேள்விப்பட்டோம். ஆனால் இது மக்கள் தான் சிரமப்படுது. இங்கே அது போதாதுக்கு மழை அது வேறையாக நடக்குது. இங்கே வந்து மக்கள் தான் சிரமப்படுது. இதால் எந்த ஒரு இதுவும் மக்களுக்கு இதில் ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா ஒரு அநியாயமாக அங்கேருந்து வீட்டில் இருந்து நெத்தில் முடிச்சு அங்கேருந்து இங்கே வந்தாலும் அங்கே வந்து எப்படி நிலைமை ஆகிக்குது.